Chai with Chitra. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகை அஸ்வினி. ஆத்தங்கர மரமே அரசமர இலையே ஆலமர கிளையே. புதுநெல்லு புதுநாத்து படத்திலே பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அஸ்வினிக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு அடையாளத்தை தந்தது கிழக்கு சிமிலே படத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரமும் ஆத்தங்கரை மரமே என்று தொடங்குகின்ற அந்த பாடலும் தான். நான் செஞ்ச மிஸ்டேக்கு இவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க டாடி? இந்த பொண்ணு வந்த நேரம் நம்ம உடம்பு புண்ணாயிடுச்சேன்னு அந்த ஆளு நினைச்சிட்டா அந்த கர்ஸ் நமக்கு தானே. மலையாள பட உலகின் சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டி, மோகன்லால், திலீப், ஆந்திர பட உலகின் சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி, தமிழ் சினிமா உலகின் முக்கியமான நடிகர்களான விஜயகாந்த், பிரபு, மாதவன் ஆகியோரோடு பல திரைப்படங்களிலே நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் அஸ்வினி. தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய 3 மொழிகளிலும் பல திரைப்படங்களிலும் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ள அஸ்வினி தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். மாடலிங் பண்ணும்போதே சினிமாவுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் அஸ்வினிக்கு இருந்ததா? சார், நான் மாடலிங்கே பிளான் பண்ணல. ஓ, ஆமாம். நான் ஸ்கூலில் படிக்கும்போது தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார் மலையாள படத்தில். பி டேவிட்னு சொல்லி அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவர் சொன்னார், யாரோ ஒரு இந்த சுடிதார்ஸ் இந்த ஹோம் பேஸ்ட் ஒரு பிஸ்னஸில் தே வாண்டட் சம் கேர்ள்ஸ் டு மாடல். அப்போ 10வது படிக்கிற டைம் வீக்கெண்டில் ஒரு நாள் ஷூட் பண்ணி கொடுத்துட்டு போறியான். இன்னும் ஞாபகம் இருக்குது. மேக்கப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு பொட்டை மட்டும் போட்டுட்டு போய் அங்கே சுடிதாரில் ஃபோட்டோஸ் எடுத்தது தான். அது பார்த்து தான் எனக்கு மொதல் பட வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஸ்டூடியஸ் சார். அப்போது ரொம்ப அகாடமிக்காக, லைக் ஐ வாஸ் வெரி ஸ்டூடியஸ். ஸோ ஸ்கூல் போயிட்டு என்னோட ருட்டீன் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் வாஸ் அ வெனஸ்டே எனக்கு வீட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு பூஸ்ட் குடிச்சிட்டு ஐ வில் ரன் ஃபார் மை டான்ஸ் கிளாஸ். ஸோ டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வேர்த்து வீட்டுக்கு வரேன். இந்த டேவிட் அங்கிள் உட்காந்துருக்காரு. இல்லை, இந்த மாதிரி இந்த மாடலிங்கோட ஃபோட்டோஸ் பாரதி ராஜா சார் பார்த்துருக்காரு. அப்போ எனக்கு பாரதி ராஜா சார் யாருன்னே தெரில. ஸோ தட் வாஸ் அ ஃபேக்ட். ஸோ தென் ஐ வாஸ் லைக், ஓ அப்படியா, சரி, என்ன இல்லை உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. மணி 8:30 மணி. அப்போது இல்லை, எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னு. இல்லை வா, சார் கூப்பிட்றாரு, வா பார்த்துட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அப்படி தான் சார் மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு அந்த டான்ஸ் சாரியில் தான் சாரை பார்க்க போனேன். மேக்கப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ போனேன். நானும் என் தாத்தாவும் இந்த அங்கிளும் ஆஃபீஸ் டேபிளில் உட்காந்துருந்தோம். சார் பயங்கர ஸ்ட்ரிக்டாக பிரிமா அப்படி உட்காந்துட்டு பார்த்தாரு. ஸோ ஐ தாட் இது ஏதோ நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, ஸோ ஏதோ டைலாக் சொல்ல போகிறாங்க, ஏன்னோ சொல்லி காட்ட போகிறாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சீன் எனாக்ட் பண்ணி காட்ட போகிறாங்க. அப்போ நான்லாம் ஸ்கூலில் ட்ராமாட்டிக்ஸில் பயங்கர ஐ வாஸ் வெரி குட். ஸோ அண்ட் ஐ வாஸ் அ பரதநாட்டியம் டான்ஸர். ஐ வாஸ் லைக், என்ன பண்ண சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் பார்த்தாரு, பேர் கேட்டார். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டார். இதில் 10th படிக்கிறேன். எங்கேயா போயிட்டு வந்தியா இப்போது, ஏன் இப்படி விறுவிறுத்து இருக்கேன்னாரு. நான் சொன்னேன், இல்லை கிளாஸ் போயிட்டு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தேன். எனக்கு அப்போ கூட சொன்னேன், நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு. So all this is just so fresh in my mind. இன்னும் மறக்கல அந்த ஃபர்ஸ்ட் மீட். Then he said, சரி ஓகே கிளம்பு. Then I was like, என்னடா நடிக்க சொல்ல, பாட சொல்ல, ஆட சொல்ல, ஒன்றுமே சொல்லி என்ன, சரி கிளம்பு அப்படின்னாரு. அப்போ ஐ தாட், ஓகே அவ்வளோதான், பிடிக்கல போல இருக்கு, கிளம்ப சொல்லிட்டாங்கன்னு. அடுத்த நாள் தான் we got the message that sir said, okay, she's selected அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் sir was a memorable one in ways because நான் நினச்ச மாதிரி the meeting didn't go. பட் அவர் எதையுமே, ஸோ நான் அதுக்கப்புறம் சாரை கேட்டேன், சார் என்ன நடிக்க சொல்லலை, டைலாக் சொல்ல, ஏன்னா ஐவ் ஹர்ட் தட் when you choose people for acting இப்படி தான் ஆடிஷன்லாம் பண்ணுவாங்கன்னா, இல்லை நீ ஃபஸ்ட்டு டான்ஸருன்னு சொன்னேன். அப்புறம் ரொம்ப யதார்த்தமாக பேசிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போகணும், ஐ ஹாவ் டு டூ மை ஹோம்ஒர்க்குன்னேன். அப்புறம் ட்ராமாட்டிக்ஸில் நீ ரொம்ப பாப்புலருன்னு சொன்னேன். உன்னை பார்த்துட்டு நான் கணிச்சிட்டேன், இவன் கேமரா முன்னால் என்னால் நடிக்க வைக்க முடியும், அதனால தான் அப்படின்னு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மீட் அப் வித் சார். எப்படி இருந்த முதல் நாள் படப்பிடிப்பு தினம் புதுநெல்லு புதுநாத்து? மொதல் நாள் ஆக்சுவலி எனக்கும் அப்போ ராதா அம்பிகாவோட பிரதர் அர்ஜுனோட தான் ஃபஸ்ட்டு சீன். அது ஃபஸ்ட்டு சீனே ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர எனக்கு ஆக்சுவலி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது சாங் ஒரு இமேஜினரி சீக்வன்ஸ் ஒன்று வரும், where it's a very odd sequence where I'll be wearing ஒரு ரொம்ப ஓவர் சைஸ்ட் ஷர்ட் ஒன்று போட்டிருப்பேன்.
ஸோ ஏதோ ஒரு சீனுக்கு வந்து அர்ஜுன் வந்து ஆக்சுவலி ஷர்ட்டுக்குள்ளே வந்து தலையை போட்டுட்டு நான் வந்து தலையை வந்து மத்தளம் தட்டுற மாதிரி. ஸோ ஐ வாஸ் லைக் திங்கிங் வாட் இஸ் இஸ் வெரி ஆட் அப்படின்னு. அப்போ நினச்சேன் இது முதல் நாள் நான் இது பண்ணணுமா, லைக் ஐ வாஸ் ஸோ ஷை. பட் ஹீ செட் no, don't worry, you will be wearing a dress inside. On top of that, you'll be wearing an oversized shirt. It is just a suggestive shot. அப்படின்னு சொல்லி அவர் as always காமிச்சு கொடுத்தாரு. But the thing for me was, அந்த ஃபர்ஸ்ட் டே என்னோட சீன் மட்டும் நான் அங்கே இல்லை சார். நான் வந்து எல்லா நாளும் படப்பிடிப்புக்கு நான் போவேன். ஏன்னா ஹீ வாஸ் என்சைக்ளோபீடியா. அவர் வந்து யாருக்கு எந்த சீன் பண்ணணுன்னாலும் அவர், ஏன்னா நாங்கள் எல்லாருமே நியூ ஃபேஸஸ். மைசெல்ஃப், அர்ஜுன், ராகுல்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் வந்து சுகன்யா வாஸ் தேர் as well, நெப்போலியன் வாஸ் தேர். ஸோ we're all நியூ ஃபேஸஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீனும் அவ்வளோ நுணுக்கமாக, ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளையோட ரோலாக இருந்தாலும் சரி, he used to do it and I used to enjoy watching him on the set. So I used to go every day to the set. ஷூட்டெல்லாம் இருக்காது, வெட்டியாக உட்காந்து சார் நடிக்கிறத உட்காந்து பார்த்துட்டு ஐ வில் கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் டே வாஸ் வெரி மெமரபிள். இந்த சீன் வந்து அவர் நல்லா புரிய வச்சு, ஒன்றும் நீ கவலைப்படாத, நான் பண்ணுற மாதிரி நீ பண்ண அப்படின்னு சொல்லி. இன்னொன்று நான் சொல்லணும், என்னை அந்த என்டையர் ஷூட்டில் என்னை திட்டவே இல்லை. நான் திட்டே வாங்காத ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் வந்து ரொம்ப பெருமையாக என்னை சொல்லிக்குவேன். பல பேர் அடியெல்லாம் இல்லை, அடியும் வாங்கலை. அதான் சொல்லுவாங்க மோதிர கையால் குட்டு படணும்னு வாங்க. பட் ஆக்சுவலி நான் அடியும் வாங்கலை, திட்டும் வாங்கலை சார் கிட்ட. It was, I don't know, maybe I was easy to work with, or maybe I understood sir well that அவர் எப்படி நடிக்கணும்னு சொன்னாரோ என்னால் அப்படி பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு ப்ரைடு என்கிட்ட இன்னை வரைக்கும் இருக்குது. அந்த படத்தில் நடித்த நெப்போலியன், சுகன்யா, நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரபலமான நட்சத்திரங்கள் ஆகிட்டீங்க. முதல் படத்தில் நெப்போலியன், சுகன்யாலாம் நடித்த போது பார்த்தபோது எப்படி இருந்தீங்க? எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க சார். ஏன்னா எல்லாருமே புது ஃபேஸஸ். அப்போ சுகன்யா வாஸ் வெரி டேலண்டட். ஷீ இஸ் an amazingly talented person. She is also a dancer. அவங்க ஒரு சீன் பண்ணும்போது, எஸ்பெஷலி அவங்க பண்ண அந்த கதாபாத்திரம் ரொம்ப சுட்டியான ஒரு கதாபாத்திரம். ஸோ எந்த ஒரு இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் நடிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம். அண்ட் ஷீ கேரிட் இட் ஆஃப் வெரி பியூட்டிஃபுல்லி. ஸோ அது ஒன்று. நெப்போலியன் சார் வந்து ஐ திங்க் அவர்கிட்ட அந்த ஒரு கம்பீரம் இருந்தது, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹைட் அண்ட் ஸ்டேச்சர் அண்ட் அவரோட வாய்ஸில் இருந்து. ஸோ ஈவன் தோ அவர் புதுசாக நடித்தாலுமே, அது ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்தாலுமே, ஐ திங்க் அந்த தட் கம்பீரம் கேரிட் ஃபார்வர்ட் வெரி வெல். எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக தான் சார் இருந்தோம். it wasn't like நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது அந்த சின்ன ஒரு ஷைனஸோ இல்லை ஒரு சின்ன ஒரு வில் ஹோல்ட் ஆர் செல்ஃப் பேக் இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. த டூ பாய்ஸ் ஆல்சோ, ராகுல் அண்ட் அர்ஜுன், அவங்களும் வந்து எல்லாரும் நியூபீஸ்ன்றதுனால அப்படியே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து சார்கிட்ட வந்து நடிக்கிறத கற்றுக்கிட்டு திருப்பி வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது சார். அந்த படப்பிடிப்புக்கு உங்க கூட யார் வருவாங்க? அம்மாவா? அம்மா தான் சார். அம்மா வந்து ஐ திங்க் நான் ஒரு 20 வயசு வரைக்கும் அம்மா கூட இருந்தாங்க. எல்லா ஷூட்டுக்கும் அம்மா அப்பவும் வந்து கூட தான் இருந்தாங்க. ஸோ தனியாக அனுப்ப மாட்டாங்க. I was quite young. I think I was also dependent on my mother in a way. ஏன்னா ஐ திங்க் இக்காலத்து யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி இண்டிபெண்ட். அந்த டைம் வந்து நம்ம வந்து அம்மாவோட முந்தானியை பிடிச்சி தானே நம்ம நடப்போம். ஸோ தேட் வே அம்மா வாஸ் தேர். ஹார்ட் கோர் கிரிட்டிக் சார். எது பண்ணாலும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இன்னை வரைக்குமே எந்த சீன் நான் நடித்து 10 ஆர்டிஸ்டோட சீன்ஸ் பார்த்து என்னமா நடிச்சாங்கன்னு வாங்க. நான் எவ்வளோ உயிரை கொடுத்து நடித்தாலும் ஷிசே இன்னும் பண்ணியிருக்கலாமோ, இதை வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமோ இன்னை வரைக்கும். பட் ஐ திங்க் அது ஒரு விதத்தில் இட் இஸ் ஹெல்ப் மீ டு இம்ப்ரூவ் அண்ட் இட் இஸ் ஹெல்ப் மீ டு லைக் நான் பண்ணுறது இஸ் நாட் இனஃப், இன்னும் நிறையா சாதிக்கணும், இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு வெறி வந்து ஐ திங்க் அம்மாவோட இந்த கிரிட்டிசிசம்னால தான் வந்து, அந்த மோட்டிவேஷன் அண்ட் கிரிட்டிசிசம்னால தான் வந்தது சார். முதல் படத்தை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க? அது ஒரு சோக கதை. பிகாஸ் the thing is ஃபேமிலி சைடில் யாருமே நடிப்புக்கு வரல. ஸோ ரொம்ப அகாடமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால, எஸ்பெஷலி அப்பா சைடில் எல்லாருமே நான் வந்து அகாடமிக்கலி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருந்தப்போ, சினிமாவில் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அப்பாவுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. அப்பாவுக்கும் பிடிக்கல, அப்பாவோட என்டையர் ஃபேமிலிக்கும் பிடிக்கல. ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஒரு இது இருந்ததில்ல சார், அந்த சினிமான்னு சொல்லும்போது எவ்ரிபடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இன் தியர் ஹெட். ஸோ எல்லாருக்கும் ஒரு அச்சம். ஸோ ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா என் அப்பா எங்ககிட்ட ஒரு வருஷம் பேசலை. ஹீ ரெஃப்யூஸ். ஏன்னா அப்பா வாஸ் ஒர்க்கிங் இன் கொச்சின் அண்ட் நாங்கள் வந்து சென்னையில் இருந்தோம். பிகாஸ் என்னோட ஸ்கூலிங் எல்லாமே சென்னையில். ஸோ ஒரு வருஷம் அப்பா கோச்சுக்கிட்டு பேசவே இல்லை நடிச்சதுனால. ஆமாம். ஸோ அம்மா கிட்டேயும் பேசல, என்கிட்டயும் பேசல, எனக்கு பார்க்க கூட இல்லை. அப்புறம் நான் ஒரு நாளைக்கு நான் போய் கொச்சினில் அவரை போய் பார்த்து நான் சொன்னேன், கஷ்டமாக இருக்குது,
இப்போ வந்து அண்ட் அதுக்குள்ளே அந்த 1 இயரில் வந்து நான் நடிப்புக்கு தான் நான் வந்து மேபி அந்த கடவுள் எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்துருக்காருன்ற ஒரு உணர்வு எனக்கு வர ஆரம்பிச்சது. ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்டாப் ஆக்டிங். ஸோ தென் ஐ டோல்டு மை செட் இதுதான் என்னோட டெஸ்டினின்னு எனக்கு தோணுது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஏன் வந்து எங்களை வந்து தள்ளி வைக்கிறீங்க, இப்போ நான் என்ன செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு கேட்டேன். நான் நடிப்பை விட மாட்டேன்னு சொன்னேன். தென் he said I want to அப்போ வந்து I stopped studying because அப்போ வந்து SSLCயில் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்தது. அதுக்கப்புறம் ஷூட்டெல்லாம் வந்ததோட ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியல, டிசி வாங்கிக்கிட்டேன் at that stage. then he said எனக்கு நீ உன்னோட எஜுகேஷனை முடிக்கணும், நீ வந்து நடிக்க வரலைன்னா நீ என்ன பண்ணியிருப்பியோ அட்லீஸ்ட் அதோட ஒரு சர்டன் ஒரு இதாவது நீ வந்து அகாடமிக்லி நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு I promised him. I said I will continue my studies privately. அப்படி தான் I appeared privately. I did my SSLC, I did my +1 +2, I did my Bachelor of Arts in English Literature and I finished my Masters in English Literature. As நடிக்கும்போது இது சைடில் அண்ட் அதோட என் அப்பாவுக்கு எங்கள் மேலே இருந்த கோவம் போயிடுச்சு. பிகாஸ் I think what he wanted for his daughter, like academically she should be strong. அண்ட் பிற்காலத்தில் இது எனக்கு நல்லா உதவிச்சு சார், ஐ ஹாவ் டு சே. அது அப்பாவோட ஃபோர்த்தாட்டாக என்னன்னு தெரியல. லேட்டர் ஆன் அஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி விட்டுட்டு நான் வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆனப்போ ஐ பிகேம் அ லெக்சரர் இன் அ காலேஜ் தேர் பிகாஸ் ஆஃப் மை மாஸ்டர்ஸ். ஸோ மேபி எங்கேயோ அப்பாவுக்கு அது ஏதோ ஒரு பக்கம் சினிமாவுக்கு அம்மா மோட்டிவேட் பண்ணாங்க, எஜுகேஷன் உங்கள் அப்பா மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க் போத் ஆஃப் தெம் ஃபார் கிவிங் மீ தட் பேலன்ஸ். நீங்கள் நடித்தது முதல்ல உங்கள் அப்பா எப்போ பார்த்தார்? பார்த்துட்டார் சார், பார்க்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் he was like அதோட அந்த 1 year கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணிட்டாரு. he refused to answer calls, he refused to see us. பார்த்தாரு, பட் he was not in that அந்த மைண்ட் ஃப்ரேமில் அவர் இல்லை. என் பொண்ணை வந்து ஒரு நடிகையாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் ஃப்ரேம் அச்சாக்கு அப்போ கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் இவென்ச்சுவலி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு he knows that நடிப்பு இல்லாமல் நான் இல்லை அப்படின்றது என் அம்மாவுக்கும் தெரியும், என் அச்சாக்கும் தெரியும். ஸோ உங்களை திரையில் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐ திங்க் ஐ லுக்ட் வெரி ரா. ஐ டோன்ட் நோ, எனக்கு என்ன திரையில் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. யூனோ ஐ ஃபெல்ட் நான் ரொம்ப அப்போ அழகாக இல்லை. ஐ திங்க் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் ஹைட் ரொம்ப இல்லை, ரொம்ப அழகாக இல்லை. அப்போ வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கும் யூனோ. ஸோ அந்த ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு வந்து எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குமோ எல்லாமே இருந்தது. அண்ட் அதோட நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ சரி நம்ம வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்ம வந்து ஃபிசிக்கலி நம்ம எப்போவுமே நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸும் ரொம்ப அந்த பிகினிங் ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்தது. இன்ஃபேக்ட் பூ 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 சாங்கெல்லாம் வந்து எனக்கு யாராவது கூட நான் உட்காந்து அந்த பாட்டை இன்னை வரைக்குமே நான் அந்த பாட்டு வந்து வீட்டில் யாராவது கூட உட்காந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கும்போது I'll be like ஐயோ அஸ்வினி உன்னை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. பட் பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க யூ லுக்ட் யங், யூ லுக்ட் இன்னசென்ட். மேபி என் கண்ணுக்கு வந்து அது அப்படி தோணலையோ என்னவோ தெரியல. தமிழ் படத்தை தொடர்ந்து அதிகமான மலையாள படங்கள் தான் இல்லையா? அது என்ன ஆயிடுச்சுன்னா புதுநெல்லு புதுநாத்து பண்ண கையோட எனக்கு மலையாளத்தில் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. ஸோ புதுநெல்லு புதுநாத்தில் ருத்ரான் சாரோட 6 வரிசையில் ருத்ரான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், பேர் வச்சுருந்தாரு. ஸோ அதோட சேர்த்து ஒரு 5 மலையாள படம் தொடர்ந்து வந்துருச்சு. ஸோ எல்லாரு கூடயும் நடிச்சிட்டேன். அப்போது முகேஷ் சார், ஜெயராம் சார், திலீப் சார், அப்புறம் வந்து மம்முக்கா அண்ட் அஃப்கோர்ஸ் மோகன்லால் சார், எவ்ரி ஒன். இட் கேம் லைக் அப்படியே ஒரு வரிசையாக வந்தது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா லைக் அங்கே திடீர்னு வந்து பேர் பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, ருத்ரான்ற பேர். ஸோ அது ஒரு பக்கம். பட் அங்கே போனதுனால தமிழில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன், ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அங்கே ஒரு 3-4 மூவிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சாரோட கிழக்கு சீமையிலே பண்ணேன். ஸோ அகெயின் ஐ கேம் பேக். பட் எனக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஐ ஃபெல்ட் லைக் அவங்களுக்கு அந்த பேர் வந்து வாஸ் நாட் ஃபிட்டிங் இன். அந்த ருத்ரான்றது வந்து ஆக்சுவலி சிவனோட இன்னொரு பேர். அண்ட் ருத்ரான் கேட்கும்போது வந்து அந்த ரௌத்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஸ்டார்டட் சேயிங் உனக்கும் பர்சனாலிட்டிக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் நான் மலையாளத்தில் தான் அப்போ ஒரு சடன் ஒரு சர்ச் ஆஃப் மூவிஸ் அண்ட் நிறைய பிரபலமான ஆர்டிஸ்ட் கூட பண்ணதுனால வாய்ப்புகள் வந்துட்டே இருந்தது. ஸோ ஃபோக்கஸ் ஜாஸ்தி மலையாளமில் தான் பண்ணேன்னு தோணுது. அதனால தான் தமிழில் கொஞ்சம் அப்படியே அந்த நான் நினச்ச டேக் ஆஃப் ஆகலை எனக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். மலையாளத்தில் நீங்கள் நடித்த எல்லா கதாநாயகர்களும் பார்த்தீங்கன்னா பிரபலமான கதை. எப்படி இருந்தது அவங்களோட பணியாற்றிய அனுபவம்? அவங்க எப்படி உங்களை பார்த்தாங்க?
ஆக்சுவலி அந்த காலத்துல எல்லாரும் என்ன ஒரு சின்ன பொண்ணாவே பார்த்துட்டு இருந்தாங்க சார். ஐ மீன் லைக் மம்முக்கா, மோகன்லால் சார், எவ்ரிபடி தே ஆல் லைக் பிகாஸ் ஐ வாஸ் வெரி யங், ஐ வாஸ் அ டீனேஜர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். யாருமே வந்து என்னை வந்து ஒரு they didn't look down on me. ஓகே, இந்த ஒரு பொண்ணு நடிக்க வந்திருக்கா, இந்த ஒரு கதாபாத்திரம் அவள் பண்ணுறா, அண்ட் யூனோ கொஞ்சம் நடிக்க தெரியும். ஸோ ஒரு ஐ ஒன்ட் சே சமமாக ட்ரீட் பண்ணாங்களா இல்லையான்றது நான் அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. பட் நான் வியந்து போனேன் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு. ஏன்னா டு ஒர்க் வித் தெம், எஸ்பெஷலி மம்முட்டி சார் அண்ட் மோகன்லால் சார், இட் வாஸ் லைக் அ லேர்னிங் ஜேர்னி ஃபார் மீ. ஸோ நான் அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிட்டேனே தவிர வந்து என்னை வந்து யூனோ யாராவது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு நினைக்கணும்னோ, ஐ ஃபெல்ட் எவ்ரி திங் வாஸ் அ லேர்னிங் ஜேர்னி. அந்த ஒரு ஐ திங்க் பேசிக் ஒரு ஹியூமிலிட்டி வாஸ் தேர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் மீ. ஸோ அப்படி தான் நான் மலையாளத்தில் பண்ணேன். என்ன ஆயிடுச்சுன்னா லைக் ஐ பர்சனலி ஃபெல்ட் லைக் மலையாளத்துலேயுமே ஆஃப்டர் அ சர்டன் ஸ்டேஜ் வாட் ஹேப்பன்ட் வாஸ் அங்கே வர ரோல்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. ஆரம்பத்தில் வந்த ரோல்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சாலிடான ரோல்ஸாக இருந்தது. But slowly the role started changing. You know, suddenly they will say ஒரு கெஸ்ட் ரோலாக வர முடியுமா, இல்லை சப்போர்ட்டிங் ரோலாக வர முடியுமா. ஸோ போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ஐ ஃபெல்ட் லைக் நான் நினச்ச மாதிரி கதாபாத்திரங்கள் வரலை. அண்ட் ஃபோர்ஸ் பண்ணி என்ன ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை வந்து ஒரு பிரபலமாகிறதுக்காகவோ வந்து நான் அந்த ரூல்ஸை நான் அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு அந்த டைமில் தோணலை. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக மலையாளத்துலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டேன் at one stage. So that was my Malayalam experience for I think almost 7-8 years. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சார், நான் சென்னையில் வளர்ந்து பொண்ணேன். நான் லிட்ரலி ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி தான், தோ வீட்டில் மலையாளம் தான் பேசுகிறோம். ஸோ அந்த மலையாளிஸ்க்கு வந்து வேறு ஒரு வைப் ஒன்று இருக்கும். நான் யாரையும் தப்பாக சொல்ல, நான் இப்போவே வந்து டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். பட் ஐ ஃபெல்ட் லைக் என்னோட அந்த சென்னை அப்ரிங்கிங் வந்து நான் மலையாளத்தில் போனப்போ ஐ பர்சனலி ஃபெல்ட் லைக் an outsider. ஜெல்லாக முடியல என்னால் நிறைய இடங்கள்ல. தோ எவ்ரி ஒன் வாஸ் நைஸ் டு மீ. அது என்னோட ஃபால்ட்டா என்னோட ப்ராப்ளமானு எனக்கு தெரியல. பட் ஐ ஃபெல்ட் லைக் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு கல்ச்சர், அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த ஒரு யூனோ பேசிக் அந்த டைனமிக்ஸ் தட் ஐ ஹேட், அது எனக்கு மலையாளத்தில் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஸோ ஐ திங்க் இவென்ச்சுவலி ஒரு 7-8 years I worked in Malayalam. I did I think almost I must have done at least 18-19 movies in Malayalam. அதுக்கப்புறம் ஐ டிசைடட் தட் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு நல்ல ஒரு ரோல் வந்தால் தான் இனிமேல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தட்ஸ் வென் ஐ ட்ரான்சிஷன்ட் ஃப்ரம் மூவிஸ் டு சீரியல்ஸ். ஸோ தட் வாஸ் மை ட்ரான்சிஷன் ஃப்ரம் மலையாளம் மூவிஸ். ஆரம்ப கட்டத்தில் உங்களால் மறக்க முடியாத ரசிகர் யார்? முதல் படத்தை நடித்ததுக்கும் கிழக்கு சீமை நடித்ததுக்கும் என்ன வித்தியாசம்? ஐ திங்க் செகண்ட் படத்தில் வந்து நமக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும் இல்லையா. அப்போ சார்கிட்ட திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம். என்ன ஆயிடுச்சு, கிழக்கு சீமையில் சார் கூப்பிட்றதுக்கு முன்னால் எனக்கு வந்து ஒரு 3-4 months எனக்கு படங்களே இல்லை. ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா கொலுன்னு இருந்தேன். எப்படி இருந்தது அந்த பாடல் காட்சியில் நடித்தான்? So this ice cold waterfall from the hills it was coming. So டக்குன்னு எனக்கு ஆஸ்மா வீசிங் வந்துடும். எனக்கு குளிர் ரொம்ப ஜாஸ்தி தட்டுச்சுன்னா suddenly my mother comes, சார் அங்கே நிற்கிறாரு, எல்லாருமே அங்கே இருக்கோம். தமிழ் மலையாளத்துலேருந்து தெலுங்குக்கு போனப்போ எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சார். இங்கிலீஷில் எழுதுவேன். எவ்வளோ கேவலமாக தெலுங்கு பேசினாலும் நான் பேசுவேன். எல்லார்கிட்டே சொல்லிடுவேன் செட்டில். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.